அறிக்கையில் 8000 ரூபாய்க்கு அரசாங்கம் ஸ்லிப்பு கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. அரசாங்கம் கொடுக்குற ஸ்லிப்பு கொண்டு போனா தாங்க. நான் சொன்னது பூத் ஸ்லிப்பு கொண்டே கொடுத்தாதான் கொடுத்தாங்க. அதனால ஸ்லிப்புங்கிறது அரசாங்கம் கொடுத்தாதான் அந்த ஸ்லிப்புக்கு தான் வேல்யூ. அரசியல் கட்சி கொடுக்குற ஸ்லிப் வந்து அந்த மாதிரி அது. ஆமா, அந்த ஸ்லிப் அந்த 20 ரூபா நோட்ல கொடுத்தாருல, அவர் பேர் என்ன, டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் 20 ரூபா நோட்ல கொடுத்து குக்கரதரன் சொன்ன மாதிரி ஆயிரும். ஆமா, அதல்ல, இதுதான் சரி. திமுக நிச்சயமாக வெற்றி வரும். அடுத்த ஏதாவது கேள்வி? எஸ்பி வேலுமணி வெற்றி வருவாரா? எஸ்பி வேலுமணி இந்த முறை வெற்றி வருவது ரொம்ப சந்தேகத்துக்குரியது. வாய்ப்பு இல்லை. எஸ்பி வேலுமணி பொறுத்தளவில் அவர் நல்ல மனிதர். அந்த பகுதி மக்களுக்கு தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு தமிழ்நாடு பூரா எப்படி செஞ்சுருக்காரோ அவரோட ஊழல் அது வேற. தொண்டாமுத்தூர் பகுதிக்கு மக்களுக்கு நல்ல நிறையா பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல ரோடுகள் அந்த இதெல்லாம் நிறைய வளர்ச்சி திட்டங்களை அவருடைய தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த கல்யாண மண்டபம் அந்த அரசாங்க சார்பில் வர்ற இதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காரு. மக்களோட நெருக்கமான தொடர்பில் இருக்கிறார். ஆனாலும் இல்லை, அவர் அதிமுக பிரிவில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். இல்லை, இதை முடிச்சிடலாம். வெற்றி பெறுவாரான்னு கேட்டீங்க. ஆனாலும் தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அது 2-3 காரணங்கள். அது ஒன்று வந்து அது அவருக்கு எதிராக போட்டிருக்கிற கேண்டிடேட்டு அவர் வந்து தொண்டாமுத்தூர்காரரு. தொண்டாமுத்தூர்லேயே இருக்கிற வாக்குகளை எல்லாம் அவர் அங்கே இன்னொரு திமுக தலைக்கு எதிர்பார்த்து அவர் கிடைக்கலைங்கிற வருத்தம் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தேர்தல் ஆரம்பிக்கும் போது இருக்கும். 10 நாள் ஆகும்போது அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க. அங்கே பிளவு இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. வால்பாறையிலே அப்படித்தான் இருந்தது. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? எல்லாம் ஒரு கட்டு கட்டி இழுத்துருவாங்க. ஆமாம், அந்த கட்டில் தான் இழுக்கிறது. இவர் சுதகமாக பேசுறதுலேயே இருக்கிறார். அதனால் அந்த அந்த தொண்டாமுத்தூர் பகுதி வாக்குகளை அவர் வந்து வென்றெடுத்துருவார். இன்னொரு பாயிண்ட்டு அவர் இருக்கிற தொகுதியில் முஸ்லீம் வாக்குகள் 80,000 கிட்ட இருக்குது. அது ஒரு பெரிய வாய்ப்பு. அது பெரிய வாக்கு. அது இப்போ இந்த மாதிரி ஸ்டாலிடு அது திமுகவுக்கு தான் போகும். இல்லை, நாம் தமிழர் கட்சியில் ஒரு இஸ்லாமிய பெண் அதுக்கெல்லாம் போட மாட்டாங்க. அவ்வளோலாம் அது பள்ளிவாசல்லையே அவங்கெல்லாம் வந்து முடிவு பண்ணுறாங்க. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனை சார்ந்தா நிற்கணும் அப்படிங்கிறது முன்னாள் அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ கேபி ராஜ் அதிமுக வந்து பாஜகவோட போயிருச்சு. சிஏ கொண்டு வந்து நம்மளை பூரா நெருக்கிறான். இவனுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? இவன் கெட்டு போயிட்டான், இவனுக்கு போகாதீங்க. ஜக்கி வாசுதேவ் பின்னால் ஆடிட்டு இருக்கிற அவனுக்கு போடாதீங்கிற பிரச்சாரமெல்லாம் நிறைய கீழே வலுவாக போயிடுச்சுங்க. அதனால இஸ்லாமியர் ஓட்டில் ஒரு ஓட்டு அந்த பக்கம் போகாது. 2 பாயிண்ட் வச்சுங்களா. 3வது பாயிண்ட்டு, இந்த வேலுமணி இருக்கிற ஏரியாவிலேயே சில பேர்லாம் வேலுமணிக்கு எதிராக வேலை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து வேலுமணிக்கு எதிரான வாக்குகளை அதிகப்படுத்தியிருக்குது. இன்னொன்று, ஜென்ரலாக ஸ்டாலின் அவருக்குரிய வாக்கு எப்பவுமே இதுவரையிலும் அந்த மாதிரி இல்லை. எம்ஜிஆர் கலைஞருக்குன்னு ஓட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதாக்குன்னு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலினுக்குன்னு ஓட்டு நிறைய டெவலப் ஆயிடுச்சு. அது நீங்கள் மாற்றவே முடியாது. ஸ்டாலின் இருக்கிற வரையும் சரி, இல்லாதப்பவும் சரி, ஒரு டெவலப் ஆயிடுச்சு. அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் அப்படி இல்லை. இப்போ இந்த 5 வருஷத்துக்குள்ளார அப்படி ஒன்று உருவாகிருக்குது. அது பெரிய சக்தியாக உருவாகிருக்குது. அது நீங்கள் உடைக்கவே முடியாது இனிமேல். அந்த அளவுக்கு உறுதியாக இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஸ்டாலினுக்குன்னு ஓட்டு. ஸ்டாலின் ஆமாம், ஸ்டாலினுக்குன்னு ஓட்டு. திமுகவில் ஸ்டாலினுக்காக ஓட்டு போடுறேன் அப்படின்னு வருதுல்ல, ஜெயலலிதாக்காக ஓட்டு போடுறேன்னு வந்ததில்ல, அது மாதிரி ஸ்டாலினுக்காக அந்த ஓட்டு இருக்குது. அது ஒரு செக்ஷன் இருக்குது. சரி, வேலுமணி அப்படியே நம்ம கொங்கு மண்ணின் மகள் அக்கா வானதி அவன் ஜெயிக்க முடியாதுங்க. அதனால தானே ட்ராமா பண்ணாங்க. நீங்க உண்மையிலே முடியாம போய் படுத்தாங்க. முடியாம படுத்தாங்க ஆஸ்பத்திரியில. எனத்துக்கு முடியாம போனாங்க. நின்று கால் வீக்கமாயிடுது. பிரச்சார வண்டியில நின்று கால் வீக்கமாயிடுச்சு. கால் வீக்கத்துக்கு தானே ஆஸ்பத்திரி போனாங்க. ஆபரேஷன் ட்ரெஸ் போட்டு எதுக்கு பேட்டி கொடுக்குறாங்க? நீங்க அது ஒண்ணு இருக்குல்ல, ஆபரேஷன் ட்ரெஸ்ஸை போட்டு பேட்டி கொடுக்கறதுங்கிறது ஏமாற்று வேலை தானே. ஜனங்களை ஏமாத்துறதுக்காக ஐசியூலயே பேட்டி கொடுக்குறாங்க. ஐசியூ அதெல்லாம் நீங்க காசு கொடுத்தீங்க. தனியார் மருத்துவமனை தானே. இப்போ வசதியானவங்க வந்து ஐசியூலயே வச்சு எல்லாம் பண்ணிக்க அனுமதிப்பாங்க. பணம் தான் அவங்களுக்கு. ஆஸ்பத்திரிக்காரனுக்கு பணம் தான் முக்கியம். 10 ரூபாய்க்கு 20 ரூபாயா கொடுத்தீங்கன்னா எல்லா வேலையும் நீங்க செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அது ஏமாற்று வேலையை அவங்க ஜெயிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த ட்ராமா. வேற என்ன? கோவை வட்டத்துக்குள்ள 2 இடத்துல காங்கிரஸ் வாங்கி ஒரு புது வேட்பாளர் ரொம்ப லேட்டாக அறிவிச்சு அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு. உண்மைதான். அது காங்கிரஸ்காரங்க கிட்ட இருக்கிற பலவீனம்.
அது வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க, அவங்களே பண்றாங்க. கை அதையெல்லாம் அவங்க சரி பண்ணணும். ஆனா அந்த பலவீனம் வந்து இந்த கை ஓங்குமா இல்லை தளர்ந்துருமா? அந்த பலவீனம் வந்து இந்த தேர்தலை பாதிக்கல. ஆமா, ஸ்டார்டிங்ல வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிளோட தான் இருந்தது. கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ரெண்டாவது வந்து அதை திமுக வந்து உள்ள இறங்கி வேலை செஞ்சு காப்பாத்திட்டாங்க. அதுல தோக்காது, அது ரெண்டுமே ஜெயிச்சிரும். விசாரிச்சுட்டோம், முழுசா விசாரிச்சாச்சு, ரெண்டுமே ஜெயிச்சிரும். கோவை மண்டலம் அப்படின்னு வால்பாறையில் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த திமுகவிலே ஒரு 11 கவுன்சிலர்கள் வந்து ஏன்டியா வேலை செஞ்சானுங்க ஆரம்பத்துல. இவர் கேண்டிடேட் எங்களுக்கு பிடிக்கல, நாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அது போக வேண்டியது போய் பார்க்க வேண்டியவங்க பார்த்தோன்னே அது எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ கட்டி பிடிச்சி தூக்கி கொண்டாடுறானுங்க இப்போ. அதனால அது ஜெயிச்சிடும். எல்லாத்தையும் கட்டி இழுத்துறாங்க. அதான் அது நீங்கள் தேர்தல் இந்த இது இப்போ வரலைங்க தலைவரை. அது ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது. இவங்க மேலே மட்டும் நீ குற்றம் சொல்லாதீங்க அந்த விஷயத்தில். அதாவது தேர்தல் 57ன்னு நினைக்கிற தேர்தல் 57லேயே அன்னைக்கே இந்த இதெல்லாம் காசு கொடுக்குற இதை தொடங்கி வச்சது காங்கிரஸ். தேர்தலில் அண்ணாதுரைக்கு எதிராகவே இல்லை முதல்ல இதை தொடங்கி வச்சது காங்கிரஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, திமுக இந்த மாதிரி 3 கட்சி தானே இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எப்பவுமே அந்த நிலப்பிரபுக்கள் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருப்பாங்க. அவங்கள சார்ந்து தான் இந்த தலித் செக்ஷன், அந்த குடிசை பகுதியும் இருக்கும். விவசாய கூலிகள் அவங்க நிலத்துல தான் இருப்பாங்க. அவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள மட்டும் கரெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வெளியில் போக விடாமல் ஒரு பக்கம் அடைச்சி வச்சுக்குவாங்க தோட்டத்துலேயே. அப்போ காசு கொடுத்து இருங்க, தோட்டத்துலேயே அடைச்சி வச்சுக்குவாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஃபுல்லாக உப்புமா காப்பி எல்லாம் போட்டு கையில் ஒரு ரூபா கொடுத்துருவாங்க. அந்த பட்டியல் அடைச்சி ஓட்டு போட வச்சு அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க, நானும் அதை சொல்லலை. அவங்களெல்லாம் கரெக்டாக டிராக்டர் வச்சு கொண்டு வந்து ஓட்டு போட வச்சு வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு தான் பாவலர் வரதராஜர் பண்ணார், 10 ரூபா தாரேன், உப்புமா காப்பியும் தாரேன், ஓட்டு போடும் பெண்ணே காலை மாட்டை பார்த்து போடு அப்படின்னு. அன்னைக்கு 10 ரூபாயும் வேண்டாம், உப்புமா காப்பியும் வேண்டாம், ஓட்டு போட மாட்டேன், காலை மாட்டுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு. பாவலர் வரதராஜன் இளையராஜாவோட அண்ணன். அவரு தான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு. அவர் ஒரு பாட்டை அப்படி ஒரு பாட்டை பாடினாரு. அது ஸ்டார்டிங் அவங்க தான். அதுக்கப்புறமும் இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறத நீங்கள் திமுக மேலே குற்றம் சுமத்துறதை நான் ஏற்றுக்க மாட்டேன். சரி, என்னன்னா அதுக்கப்புறமும் அண்ணா திமுக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு உப்புமா காப்பி பெருசு, இவங்க வந்து பிரியாணி போட்டாங்க, சரக்கு பாட்டில் ஒன்று கொடுத்தாங்க, இதே மாதிரி சிலம்பா பூரா கேட்ச் பண்ணாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஜெயிச்சுக்கிட்டே இருந்த இந்த பேட்டனை இது என்னன்னு தெரியாம தான் இருந்தாங்க திமுக. எப்போ வரலன்னா, அந்த மதுரை பக்கத்தில் திருமங்கலம் தேர்தல் வரலாம், அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாம தான் இருந்தாங்க. ஏன்டா தோக்குறோம்னே தெரியல. அழகிரி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அழகிரி அல்லது அது வந்து தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் தான் தாத்தா நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டுருன்னு அன்னைக்கு அதை பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதுதான் ரிசல்ட்டுக்கு காரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க மாறிக்கிட்டாங்க. அது வந்து அது அவங்க மேலே குற்றம் சொல்லவே முடியாது. நீங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க, உங்களை எதால் அடித்தா உங்களை தோற்கடிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அதாலேயே அடிக்கிறாங்க. சரி தோழர், இப்போ ஓவராலாக தமிழகத்தில் திமுக அணி வெற்றி வரப்போகுதுன்னு சொல்ல வரீங்க. டிவிகே சார்பாக புதித ஒரு வாக்காளர் வந்து வாக்களிச்சிருக்காங்க, அது கணிசமாக உயர்ந்திருக்குங்கிற உண்மையை ஒத்துக்கிறோம். அப்போது இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த புதிதாக அரசியல் நோக்கி திரும்பி இருக்கிற அந்த இளைய வாக்காளர்களோட உரையாடுறதுக்கும் அவர்களை மீண்டும் அரசியல் படுத்துறதுக்கும் விஜய் இருப்பாரா, இல்லை விஜய் அந்த அரசியலை முன்னெடுப்பாரா, என்ன நடக்கும்? இல்லை, 2 விஷயம் சொல்கிறீங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, புதிய வாக்காளர் வந்திருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. இல்லை, புதிதாக ஆர்வமாக நிறைய பேர் போட்டிருக்காங்க. வழக்கமாக புதிய வாக்காளர்கள் என்ன ரேஷியோவில் ஒவ்வொரு 5 ஆண்டு அதில் வருவாங்களோ அதே ரேஷியோ தான் வந்திருக்குது. அது கணிசமானவர் டிவிகே போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த தேர்தலில் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாதத்துக்குள்ளார 3 மாதத்துக்கு உள்ளார தேர்தலுக்கு முன்னால் எஸ்ஐஆர் வச்சு கழிச்சிட்டாங்க. செத்தது, வீடு மாறினது, ஆள் இல்லாதது எல்லாம் வெளியில் எடுத்துட்டாங்க. அப்போ என்னன்னா இருக்கிறவங்க அப்படியே போடும்போது அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அது வந்துருச்சு. ஆனால் போலிங் அந்த எண்ணிக்கையாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் போட்டது தான் கிட்டத்தட்ட அதே தான். ஒரு 1000-500 தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து அது ஒன்றும் இல்லை. அது வாக்காளர்கள் இன்க்ரீஸ் ஆகலை. சரிங்களா? 2வது
இவர் நிப்பாரா போவாரான்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்தளவில் இவர் நிற்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கான இது அட்வைஸாக நான் சொல்ல விரும்பல. பட் ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அவரை வந்து ஒரு கேம்ல இழுத்து விட்டுருக்குறாங்க. அண்ணனை கொண்டு வந்து தெருவில் ஆமாம், கேம்ல இழுத்து விட்டாங்க. ஆமாம், அது வந்து இந்த அவரை சுற்றி இருக்கிற இந்த இவங்களை வச்சு இந்த அரசியல் விளையாட்டை விளையாடவே முடியல. அவர் இனிமேல் அதுக்கான தகுதியான நபர்கள் ஆட்கள் அவர் கூட இல்லை. சரிங்களா? எனக்கு என்ன படுதுன்னா, அவருக்கு ஆதரவு சக்தியா இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதை முறைப்படுத்தி ஸ்தாபனமாக்கி ஒரு கட்டுக்குள்ளார கொண்டு வந்து அந்த கட்டுக்குள்ளார நிறுத்தி ஃபைட் அடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை. அதுக்கு வந்து ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகள் வந்து அரசியல் பணி ஆற்றணும். அதை சகிப்போட இருந்து மன வலிமையோட இருந்து அந்த பணி ஆற்றினால் நிச்சயமா அவரும் மேலே வரலாம். நீங்கள் சொல்கிறது வந்து ஒன்று புரியுது. இனிமேல் அவர் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அவர் குடுமி சிபிஐ கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை, அது வந்து அவராக தான் கொண்டு போய் விட்டார். ஆமாம்மா, அது வந்து எனக்கு இதில் ஸ்டாலின் மேலே கடுமையான கோபம் இருந்தது. ஒரு பஸ் அன்னைக்கே பிடிச்சி உட்கார வச்சிருக்கணும். இருங்க, ஒரு பஸ் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, அல்லது ஒரு காரு போய் ஒரு ஆள் மேலே ஏற்றிட்டா, இல்லை ஒரு பஸ்ஸு போய் ஒரு பக்கம் இடிச்சிருச்சு, அது ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, யார் மேலே வழக்கு போடுவோம்? டிரைவர் மேலே. பஸ்ஸு எந்த வண்டி பெரிய வண்டியோ அதோட டிரைவர் மேலே போடுவான். காரு போய் சைக்கிளில் மோதிட்டா காரில் இருக்கிற டிரைவர் மேலே கேஸை போடுவோம். நீங்கள் உங்கள் சொல்படி பார்த்தா அந்த வண்டியில் உட்காந்துட்டு வந்தவர் தான் விஜய். அவர் ஓட்டலே இல்லை. அவரு தான் அந்த கட்சிக்கு தலைவர். ஓட்டுன டிரைவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அது வண்டி ஓட்டுனது இல்லை, கட்சி அங்கே கூட்டம் நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் தலைமை அவரு தான். A1 அக்யூஸ்டு விஜய் அப்படின்னு குற்றப்பட்டியல் இல்லை. அதான் சொல்றேன், பத்திரிகைகள் இல்லை. இது நடைமுறை. போலீஸ் கிட்ட நீயா கேஸ் போட்டுருன்னு சொல்லியிருந்தா போலீஸ் முதல்ல A1 அக்யூஸ்டா அவரை சேர்த்திருக்கோம். ஸ்டாலின் உள்ள விழுந்து அவரை விட்டுரு, அவர் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு பண்ணிட்டு ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, இவரை காப்பாற்றி விட்றதுக்கு வேண்டிதான் ஒரு நபர் கமிஷன் போட்டாரு. இல்லை, இப்போ இதுல இருந்து இருங்க நான் முடிச்சிடறேன். அந்த ஒரு நபர் கமிஷன் வந்து போட்டது ஸ்டாலின் வந்து இவரை காப்பாற்றி விட்றதுக்கு. ஏன்னா சின்ன பையன் அரசியலுக்கு வந்திருக்கிறான், ரொம்ப சிக்கலை இதில் சந்திக்க விடக்கூடாது, காப்பாற்றி விட்றேன். ஏன்னா 41 பேர் செத்துருக்கிறான், இது மிகப்பெரிய குற்றம். ஒரு 6 மாதம் உள்ளே இருந்துட்டு வந்தால் அரசியலில் காணாமல் போயிடுவானுங்க. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன், அரசியல் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். நம்ம என்ன அவர் பேர், கலைவாணரும் என்எஸ்கேவும் இன்னொரு 2 பேர் சினிமா நடிகர்கள் பீக்ல இருந்தாங்க. ஒரே ஒரு கொலை வழக்கு, லட்சுமிகாந்தன் சொல்லி ஒரு எழுத்தாளர், லட்சுமிகாந்தன்ங்கிற ஒரு எழுத்தாளர், தியாகராஜ பாகவதரும் என்எஸ்கேவும். சரிங்களா? அந்த 2 பேரும் சேர்ந்து ஆள் வச்சு அவனை கொண்டு போட்டாங்க. ஒரே ஒரு கொலை வழக்கு, உள்ள போயிட்டு வெளியில் வந்தா மிக உச்சத்தில் இருந்த தலைவர்கள் ஃபீல்ட் அவுட், யாருன்னே தெரியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. அது மாதிரி இவங்களுக்கு நிகழ்ந்துடக்கூடாதுன்னு ஸ்டாலின் காப்பாற்றி விட்டாரு. கூட இருக்கவங்களாம் தவறா வழிகாட்டி இந்த ஒரு நபர் கமிஷன் எதுக்குன்னா காப்பாத்துறதுக்கு. அவங்க ஏன்னா 1 வருஷம் ஆனா அதெல்லாம் மறந்துடுவாங்க, விட்டுட்டு போயிடலான்ட்டு அது ஸ்டாலின் பண்ணி விட்டாரு. இவனுக்கு எல்லாம் கூட இருந்தவங்க தவறா வழிகாட்டி ஆட்டம் போட்டு சென்ட்ரல்ல கொண்டே கொடுமை கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல்ல இருங்க, அவங்க கேரக்டரை நான் சொல்லிடுறேன். சென்ட்ரல்ல இருக்கிறவனுக்கு சாதாரண ஆளு கிடையாது. குடுமையை வளைச்சு பிடிச்சி கையில வச்சுக்கிட்டு அவன் சொல்றபடியெல்லாம் ஆட வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அமைப்பு தான் அது சென்ட்ரல்ல இருக்கிறது. அவங்கிட்ட கொண்டு போய் குடுமையை கொண்டு போய் கொடுத்து விட்டானுங்க. இப்போ சிக்கல்ல இருக்கிறாரு விஜய். இல்லை, நீங்க இப்படி ஒரு ஆங்கிள் சொல்றீங்க, இல்லை ஒரு ஆங்கிள் இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. சொல்ல வரேன் நான், விஜய் மீது வழக்கு போடாம அவர் விட்டுட்டு அரசியல் பண்ணிப்பான்னு அனுமதிக்கிறதன் மூலமா திமுகக்கு எதிரான வாக்குகள் 2ஆ பிரியட்டும். இப்படி ஒரு ஆள் வந்தாதான் அதிமுக வாக்கு வங்கி உயராது, அப்போதான் நம்ம எளிமையாக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியுங்கிற ஒரு கணக்கு அதுக்குள்ளே இருக்காதா? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சின்ன விஷயங்க. இது 8% நீங்கள் அவங்க முன்னாடியே கணக்கு போட்டாங்க. அதிகபட்சம் அது விஜய்க்கு விழுந்தா 8%ங்க. 4% சாதாரணமாக விழுகும். அதிகமாக 25% சும்மாங்க. 8% அதிகமாக வரும். இதெல்லாம் அரசாங்கத்துக்கு போயிருங்க கணக்கு. அது ஸ்டாலின் இப்போ வந்து ரூலிங்ல இருக்கிறதுனால உளவுத்துறை அதிகபட்சம் இவ்வளவு வந்துருங்க. அந்த 8% ஸ்டாலினை ஒண்ணுமே பண்ணாது. ஏற்கனவே 60% அந்த 8 அதிமுக சேர்ந்து இருந்தா பிரச்சனையா இருக்குங்களா? ஏற்கனவே 60% ஓட்டு வாங்குற இடத்துல திமுக இருக்குது. அதுலயும் வந்து
கூட்டணி கட்சிகள் யாரையும் வெளியில விடாம ரொம்ப தந்திரமா இழுத்து உள்ள போட்டுக்கிட்டாரு ஸ்டாலின். ஆமாம். இது பெரிய தந்திரம். இது நீங்க காங்கிரஸ் வெளியில போயிருப்பான். ஆமா, புரிஞ்சுங்களா? பிடிச்சி உள்ள போட்டாரா? அந்த அம்மா தேமுதிக பிரேமலதா அவங்க வெளியில போயிருப்பாங்க, அவங்கள பிடிச்சி வளைச்சு போட்டாரா? கம்யூனிஸ்ட் வெளியில போயிருப்பா, இந்த நான் 5 சீட்லயே வெளியில போயிருப்பான். அவங்கள வந்து வெளியில போகாம கட்டி போட்டாரா? 5 சீட்டுன்னு கோவிச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த 2 வாரத்தையும் கட்டி போட்டாரா? நீங்க இந்த சொல்ற பட்டியல வந்து ஒரு பகடியாவே என்ன சொன்னாங்கன்னா, அறிவாலய மதில் சூழமா கடலை வைத்தவர் கூட சீட் கொடுக்குறேன்னு கூப்பிட்டாங்கன்னு வரை சொல்றாங்க. அது வந்து அவங்க புத்திசாலித்தனம். நீங்க போனீங்கன்னா அதுக்கு என்ன பண்றது? அவங்க அரசியல் நடத்துறாங்க, அவங்க அரசியல் நிலையில இருந்து தானே உங்களை அணுகுவாங்க. இது வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப கிளவரா எல்லாத்தையும் வளைச்சு போட்டார். கூட்டணி கட்சிகள் கூட்டணி, அதாவது அந்த கொள்கையோட ஒட்டி வர்ற எல்லாத்தையும் தனக்குள்ளார இழுத்து உள்ள போட்டுக்கிட்டார். சரி, அதனால வந்து இதுல வந்து சிகரம். இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, பள்ளத்தில் இருக்கிறாரு விஜய். அதனால அது வந்து பெருசா பாதிக்காதுங்க. 8% ஓட்டு கட்டாயம் வாங்குவாங்க. இது வந்து புதுசா ஆரம்பிக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டில் வாங்குற அதிகபட்ச ஓட்டு. புதுசா ஆரம்பிச்சா 4%. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளவு நாள் இருக்கிறோம், நம்ம என்ன 2%லேருந்து 1% மாறி இருக்காது இவ்வளவு காலம். ஆனா பெரிய கட்சி தான். ஆனால் 8%ங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒப்பிடும்போது, காங்கிரஸோட ஒப்பிடும்போது 8%ங்கிறது பெரிய ஓட்டு தானே, எல்லாத்தோட அதிகமாக தானே வாங்குறாரு. அதனால நமக்கு பிரம்மாண்டமாக தெரியுது. அதனால அது ஒரு ஃபேக்ட் கிடையாது. அவங்க வேற சிகரத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோ. சரி, நன்றி தோழர். சென்ற முறை ஸ்டாலின் ஜெயிச்சு கோட்டையில் இருக்கும்போது வாழ்த்து சொல்கிறதுக்கு சில பேர் போனாங்களாமா. அப்போது ஒரு பத்திரிக்கையாளர், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கை கொடுக்கும்போது ஸ்டாலின் சொன்னாராமா, நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு சொன்னாராம் அப்போவே. ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் அவர் கடுமையாக உழைச்சிருக்காரு, மிக கடுமையாக பாடுபட்டுருக்காரு, மிக உண்மையாகவும் உழைச்சிருக்காரு. முடிவுகள் மக்கள் வழங்கியிருக்காங்க. நம்ம மே 4ஆம் தேதி அதை என்னங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். திமுக அணி வந்து நிச்சயமாக அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்.